அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேற வேண்டும் நினைச்சிங்கன்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருளால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மங்களகரமான 4 பொருட்கள் வைத்திருக்காங்க. இந்த மஞ்சள் பிள்ளையார், எலுமிச்சப்பழம், அருகம்புல், வெற்றிலைன்னு இந்த 4 பொருளாக நாட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அதிக அளவில் நடைபெறும்னு எதிர்பார்க்கலாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது ஏற்பட்டுள்ள கிரக நிலை மாற்றத்தாலும் ஆண்டவனுடைய கணக்கின்படி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி நண்பர்கள் பொறுத்தவரை நீங்கள் பெரும்பாலும் அழகாகவும் பார்த்தீங்கன்னா அனைவரையும் ஈர்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அழகில் இருப்பீங்க. வாயு ராசியை சேர்ந்தவங்க தாங்க நீங்கள். புதனுக்கு சொந்த வீடாகவும் இருக்கீங்க. மிருகசீரிசம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதம், புனர்பூசம் 3, 2, 3 பாதங்கள்லேயும் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்குதுங்க. மேலும் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் சிந்தனை பிரியர்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலும் எளிதில் ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வந்துடலாம். இந்த ராசிக்காரர்கள் எப்போதுமே 2 பணிகளை கவனிப்பீங்க. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களை சுலபமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா எடுத்த வேலையை அரைகுறியாக விட்டு செல்வதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலாதி குஷி தாங்க. ஒரு வேலையை தொடங்கி செய்வீங்க, அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை கவனிக்க போயிடுவீங்க, அதையும் முடிக்க மாட்டீங்க. இப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்ய முடியாத சூழ்நிலையாக வந்தாங்க உங்களுக்கு இருக்கும். அதே போல் பிறரிடம் சேர்ந்து பணியாற்றினா இவங்களின் அறிவாற்றல் தெற்றென பிரகாசிக்கும். தங்கள் சொன்னதே சரின்னு சாதிக்கக்கூடிய மனப்பான்மையும் ஓரளவு தாராள குணமும் உங்கள்கிட்ட இருக்குது. முற்போக்கு சிந்தனை இருந்தாலும் பழமையை விட்டுவிட மாட்டீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அதிக துயரத்தையோ பரபரப்பையோ தாங்க முடியாது உங்களுக்கு. ஆனால் உங்களை போக்கிலேயே விட்டுட்டா அபாரமாக உழைப்பீங்க, முன்னுக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு பிரகாசிக்க ஒன்றுக்கொன்று சம்மதம் இல்லாத 2 தொழில்கள் தான் அமையும். பிறர் சொல்வதை கேட்டு செய்வதை விட தாங்களே சிந்தித்து செய்தால் சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தூக்க பிரியராக இருப்பீங்க. மேலும் சொந்தக்காரன் புதன் என்பதால் சிறந்த கல்விமான்களாகவோ பத்திரிகை ஆசிரியராகவோ சுக்கிரனுக்கும் புதனும் நன்கு அமைந்திருப்பதால் பார்த்தீங்கன்னா சினிமா கலைத்துறையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கு. மேலும் உங்களுக்கு புத்தகங்களை வேகமாக படித்திடுவீங்க. பேச்சில் கண்ணியமும் நியாயமும் உங்களுக்கு வெளிப்படுங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தை பொறுத்தவரை மிதுன ராசினருக்கு எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களும் லக்னத்தை சார்ந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் முழுவதும் புதன் குருவின் பார்வையில் இருப்பதாலும் 10ஆம் இடத்துக்கு சூரியன் இருப்பதும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. பங்குனி 19ஆம் தேதிக்கு பிறகு பெரிய குறைகள் எதுவும் இருக்காதுங்க. நன்மைகள் அதிக அளவில் இருக்கும். கட்டிடம், பூமி, மருத்துவம், தொழில் சார்ந்தவங்களுக்கு அதிக அளவு லாபம் உண்டாகும். அரசு தொழில் செய்தீங்கன்னா அரசு வேலைக்கான அனுமதிகள், தேர்வுகள் எழுதுபவங்களும் அரசாங்கம் சார்ந்த விஷயத்துக்கு அலைந்து கொண்டிருந்தாலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா விசேஷங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ராசிநாதன் வலுவாக குருவின் பார்வை இருப்பது உங்களுக்கு குருவின் பார்த்தீங்கன்னா பார்வையில் இருப்பது உங்களுக்கு நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் புத்திசாலித்தனமாக சாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருங்க. மேலும் உங்களுக்கு எல்லா விஷயமும் எளிமையாக சமாளித்து முடித்திடுவீங்க. சிலருக்கு அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. இன்னும் சிலருக்கு குலதெய்வம், கோயில் சம்பந்தமான விஷயங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு அமைந்திருக்கு. மேலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீங்க. எடுத்த காரியங்களை ஜெயம் உண்டு. தொட்டது எல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய காலம் தாங்க இது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலைப்புழு குறையும். மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காலம் தாங்க இது. பணவரவு பொறுத்தவரை நன்றாக தான் இருக்குது. அனைத்திலும் முன்னேற்றம் உண்டுங்க. அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி பரிபூர்ணமாக நீங்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும்.
குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்குங்க. வழக்குகளை சாதகமான நிலை உண்டாகும். எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிடுங்க. மேலும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடிய போகுது. தொழில் ரீதியான பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக விலகிடுங்க. பார்த்தீங்கன்னா பங்குனி மாத தொடக்கத்திலே வக்ரகதியிலே இருக்கக்கூடிய உங்கள் ராச அதிபதி புதன் பகவான் பார்த்தீங்கன்னா பங்குனி 6 அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. மேலும் இறுதியில் பங்குனி 27 மீன ராசியில் நீச்சம் அடைவதாலும் பல்வேறு சோதனைகள் சாதனையாக மாறப்போகுது. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பழித்திடுங்க. தைரியம் தெம்பு உருவாகும். அழியாத புகழ் இந்த நேரத்தில் உண்டு. உடன் பிறந்தவங்களோடு நல்லிணக்கம் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. சுற்றமும் நட்பும் உங்கள் முயற்சிக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எழுத்து துறையில் இருந்தீங்கன்னா தனித்தன்மை மிளிரும். உழைப்பிற்கு ஏற்ற லாபம் உண்டு. உடலிலும் மனதிலும் இந்த நேரத்தில் தென்பு பிறக்கும். எங்கு எதிலும் உற்சாகமாக இருப்பீங்க. நினைத்தது நினைத்தபடியே நடந்து முடியும். இதுவரை தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இனி சாதகமாக நடந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த போகுது. சிந்தனை செயல்திறன் கூடும். முகப்பொழிவு உண்டாகும். தனவரவு இரட்டிப்பாகும். அதே போல் சிலருக்கு வீடு மாற்றம் செய்ய நேரும். இதுவரை வாடகை வீட்டில் குடியிருந்தீங்கன்னா சொந்த வீடு கட்டக்கூடிய பார்த்தீங்கன்னா சூழ்நிலை உருவாகுது. உங்கள் எண்ணம் போல வீடும் வாகன யோகமும் அமையும். சிலர் வீட்டை புதுப்பித்து நவீனமயமாக்கிடுவீங்க. 2 சக்கர வாகனம் வைத்திருப்பவங்க 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தாயாருக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் குறைவு ஏற்படலாம். தாய்வழி உறவினர்களுடைய அன்பும் ஆறுதலும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. தாய்வழி உறவினர் மூலம் தனவரவு உண்டு. குடும்பத்தில் பலரும் அனுசரணையாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் உங்களோட பொறுப்பு மிக்க பதவிகளும் உங்களை தேடி வருங்க. குழந்தைகளுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகும். சுமாராக படித்தவங்க கூட நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. கல்வியில் தடை ஏற்பட்டு இருந்தால் மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உண்டு. பதவி உயர்வு கிடைக்குங்க. சாஸ்திர ஈடுபாடு ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். அதே போல் குடும்பத்தோடு சென்று குலதெய்வ வழிபாடு செய்து வருவீங்க. குலதெய்வ இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றி தந்து உங்களுக்கு மன அமைதியை அடையுங்க. இந்த நேரத்தில் தனிமையை அதிக அளவில் விரும்புவீங்க. மோட்சம் அடையும் மார்க்கத்தின் ஈடுபடக்கூடிய ஆர்வம் உண்டாகும். ஆன்மீகத்தை பொறுத்தவரை இந்த நேரத்தில் உங்களுக்கு பக்தி உணர்வு அதிகம் உண்டாகும். பூர்வீகம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வருங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்களின் மகனின் திருமணம் பார்த்தீங்கன்னா சீரோடும் சிறப்போடு நடந்து முடியும். பல வருடங்களாக தடைப்பட்டு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சுப நிகழ்ச்சிகளும் நடந்து முடியும். உங்கள் காதல் விஷயம் பெற்றோருக்கு தெரிய வரீங்க. பல்வேறு போராட்டத்துக்கு பிறகு காதல் திருமணமும் நடத்தலாம். திருமண தடையகளும் விரும்பிய வரன் அமையும். புத்திர பிரார்த்தனை உண்டாகும். மேலும் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கக்கூடிய 7, 10 அதிபதி குருவின் 6, 11 அதிபதி செவ்வாய் 4ஆம் பார்வையில் பார்ப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாயிருக்கு. தன தர்மங்களில் நாட்டம் அதிகரிக்கும். ஆசை பேராசை யதார்த்தம் எதிர்ச்சியில் 3 இது நிரந்தரமாகன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு புரிய வரும். அதே போல் தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கினீங்கன்னா திரும்பி கட்ட முடியாமல் கூட போகலாங்க. சொத்து அடமானத்தில் பெயரில் கடன் பெறக்கூடிய எண்ணம் தோன்றும். யாருக்கேனும் ஜாமீன் போட்டு வம்பு வழக்குகளை சிக்கிக்கொள்ளாதீங்க. இந்த நேரத்தில் விற்கப்பட்ட வேண்டிய சொத்தாக இருந்தாலும் நல்ல விலைக்கு விற்க முடியும். பூர்வீக சென்று உற்றார் உறவினர் கண்டு மகிழ்வீங்க. வேகம் கலந்த விவேகத்தோடு செயல்பட்டு சந்தோஷ மலையில் நினைய போறீங்க. பட்டங்களும் பதவிகளும் உங்களை தேடி வரப்போகுது. அரசியல் பிரமுகர்கள் முக்கியத்தர்களுடைய பெரிய மனிதர்களுடைய நட்பு உண்டு. தேங்கி கிடந்த பழைய பணிகள் மலமலன நடந்து முடியும். சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் கௌரவமும் உண்டாகும். அதே போல் புதிய வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வருங்க. வாழ்க்கை இனி வளமாக மாறும். கட்ட முடியாத வீட்டை கட்டி முடிப்பீங்க. விற்க முடியாத சொத்தை விற்க முடியும். தொழில் வியாபாரம் அபிவிருத்தி பணவரவுன்னு அனுகூலமான பலன்களை தருங்க. தேவைகள் அனைத்தும் நிறைவேறப் போகுது. விட்டதை பிடிக்கக்கூடிய நேரம் இதுதாங்க. கடன்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் செய்து மகிழ்வீங்க. உறவினர் மூலம் சுப செய்திகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த வாய்ப்புகளோ எதிர்பாராத உதவிகளோ உங்களை மகிழ்விக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் சீர்படுத்த தகுந்த வைத்திய உதவிகள் உண்டு. மேலும் புதிய தொழில் முயற்சிக்கு சிறப்பான காலம் இது. உங்களுக்கு தெரிந்த நன்கு
பரிச்சயமான தொழிலை செய்தால் சிறப்பான பலன்க. இதனால் நல்ல வருமானமும் உண்டு. எல்லா துறையை சேர்ந்தவங்களுக்கும் லாபம் அடைய வாய்ப்பு இருக்கு. கூட்டு தொழிலில் இதுவரை இருந்த கருத்து வேறுபாடு மறையும். நண்பர்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் தொழில் வளர்ச்சிக்கு கை கொடுத்து உதவுவீங்க. அரசினுடைய சலுகைகள் மானியங்கள் எளிதில் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். இல்லைனா சம்பளம் வாங்காமல் பொது காரியங்களை ஈடுபட்டு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்ள நினச்சிங்கன்னா எந்தவித பாதிப்பும் இல்லை. தொழில் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் முறையாக வைத்திருங்க. முறையான ஆவணங்கள் இல்லாத தொழில் உங்களை சட்டத்தின் பிடியில் சிக்க வைக்கலாம். சிலருக்கு வருமான வரி, சொத்து வரி போன்றவற்றை மன சஞ்சலத்தை ஏற்படுத்துங்க. அதே போல் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை கிடைக்கும். அல்லது பணி நிமித்தமாக நீங்கள் வேலை பார்க்கும் கம்பெனியின் மூலம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு தலைமை பொறுப்பு கிடைக்கும். உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா மதிப்பும் மரியாதையும் பெறுவீங்க. எப்போது விடிவு காலம்னு வருணம் காத்து கொண்டிருந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா விடிவு காலம் வந்துடுச்சுங்க. சுய தொழில் செய்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு உருவாகும். தொழில் நிலவி வந்த மந்த நிலை இனி மாறும். புதிய ஒப்பந்தங்களும் உங்களை தேடி வருங்க. அரசு பணியில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் உண்டு. பலருக்கு சொந்த ஊருக்கு பணி மாற்றம் கிடைக்குங்க. அதே போல் பெண்களுக்கு பொறுத்தவரை இந்த நேரம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றமான காலமாக அமைய போகுது. ஆளுமை திறன் மேம்படும். வீடு மனைன்னு சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதி அடைவீங்க. வீட்டை விரிவு செய்தல், புதிய வீடு கட்டுதல் போன்ற உங்கள் சிந்தனை எதிர்காலத்தை நோக்கி அமையும். எதிர்பார்த்த அனைத்து வழிகளிலும் வரவுகள் இருக்குங்க. சுய தொழிலில் நிலவிய சங்கடங்கள், குறுக்கீடுகள் இனி விலகும். இடமாற்றம், உத்தியோக மாற்றம்னு ஏற்படலாம். அலுவலகத்தில் உங்கள் மீது ஏற்பட்ட வீண் பழி விலகப் போகுது. தம்பதிகள் இனி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சுப நிகழ்வுகள் மங்களகரமாக நடந்து முடியும். நல்ல செய்தி உங்களுக்கு கிடைத்திடுங்க. கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா இருந்த ஊடல் கூடலாக மாறும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய போகிறீங்க. உடல்நிலை பார்த்தீங்கன்னா இனி சீராக மாறும். மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கை ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியோடு 6-11ஆம் அதிபதி பங்குனி 19ஆம் தேதி என்று இணையுது. அடமான பொருட்களை மீட்க தேவையான பணம் கிடைக்குங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் பணியில் நிலவிய மன அழுத்தம் உங்களுக்கு குறையும். நவீனகரமான பொருட்களுடைய சேர்க்கை அதிகரிக்கும். உயர்கல்வியில் மேன்மை உண்டு. கல்லூரியில் அரியர் பாடத்தை எழுதி முடிக்க ஏற்ற காலம்தாங்க இது. பிறவிக்கடன், பொருட்கடனை தீர்க்க உகந்த மாதமாக அமைய போகுது. வீண் அலைச்சலும் காரிய தடையும் இனி வராது. உயிர் எழுதுவதை சிறிது காலத்துக்கு இந்த நேரத்தில் தள்ளி போடுவது நல்லது. சொத்துக்களை விற்பனை சாதகமாகும். பிள்ளைகளுடைய சுப நிகழ்விற்கான பேச்சுவார்த்தை நடக்கும். தாய் தந்தையோடு வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அரசின் சட்ட திட்டங்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டும். பண கொடுக்கல் வாங்கலுக்கு முறையான ஆவணங்கள் வைத்திருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்ப்பவங்க பிறரின் பெயரில் சொத்து வாங்குவதை தவிர்த்துடுங்க. இதிலும் இந்த நேரத்தில் பொறுமையாகவும் நிதானமாக இருப்பதும் நல்லது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி நண்பர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன சஞ்சலத்திலிருந்து விடுபட வேண்டும் நினைச்சிங்கன்னா விநாயகரை தினமும் 21 முறை வலம் வந்து வழிபடுங்க. ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குங்க. நீங்களும் மிதுன ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரையும் நட்சத்திரத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முருகப்பெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இனி விலக போகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.